கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்தவங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், துதியினால்தான் கிறிஸ்துவை அறிய முடியும். எதனால் அறிய முடியும்? துதியினால்தான் கிறிஸ்துவை அறிய முடியும். அப்படின்னா துதிப்பதினால், ஸ்தோத்தரிப்பதினால், ஆராதிப்பதினால் தான் கிறிஸ்து யார் என்பதை நாம் நன்றாக அறிய முடியும். அவர் யார்? அவர் நமக்கு யார்? இந்த உலகத்துக்கு யார்? அவர் எல்லா ஜனத்துக்கும் எப்படிப்பட்டவர்? நம்முடைய குடும்பத்துக்கு எப்படிப்பட்டவர்? நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சோதரா. அதைத்தான் இங்கே நாம் வசனத்திலே வாசித்தோம். அந்த 35ஆம் வசனத்தில், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் அல்லது என்னை அறியாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு இருந்த யூத மக்கள் எப்பொழுது அறிந்து கொள்ளுவார்கள் அல்லது எப்பொழுது அவரை காண்பார்கள், எப்பொழுது அவர் மேன்மையானவர் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, என்னை நீங்கள் அறிய மாட்டீங்க, என்னை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற நோக்கத்தோடு கூட கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். அன்றைக்கு யூதர்களுடைய நிலைமைகள் அப்படித்தான் இருந்தது. நீர் எதுவரைக்கும் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவீர்? கிறிஸ்துவானால் அதை எங்களுக்கு சொல்லுமே என்று அவர்கள் கிறிஸ்துவை அறிய முடியாமல் திகைத்து கொண்டிருந்தார்கள், புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவோ அங்கீகரிக்கவோ அவர்களால் முடியவில்லை. அவர் எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்திருந்தும் அவரை மகிமைப்படுத்த முடியாமலே, அவரை கனப்படுத்த முடியாமலே மக்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் என்னைக்கு சொல்லுவீங்களோ அன்னைக்கு தான் என்னை நீங்கள் என்ன செய்வீங்க? நான் யாருன்னு காண்பீர்கள், நான் யாருன்னு நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க, நான் யாருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், நல்லது. அவரை அறிய வேண்டிய அளவுக்கு நாம் அறிந்துவிட்டோம், புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு புரிந்து கொண்டோம், தெரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு தெரிந்து விட்டோம் என்று இன்றைக்கு நாம் யாரும் இன்னும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவரை இன்னும் அதிகமாக நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அப்படி அறிவதற்குரிய வழி என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோமோ, மகிமைப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்குத்தான் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப துதிக்காதவர்களால், ஜெபிக்காதவர்களால், அவரை ஆராதிக்காதவர்களால் அவரை சரியாய் புரிந்து கொள்ள முடியாது, அவரை சரியாய் விளங்கிக் கொள்ள முடியாது. இன்றைக்கும் அவருடைய நடத்துதலை நீங்கள் புரியவில்லை, இன்றைக்கு அவருடைய நடத்துதலை அறியவில்லை, இன்றைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லையே, என் குடும்பத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீர்கள் என்றால், நினைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவரை துதிக்கின்ற ஒரு உன்னத அனுபவத்திற்கு வர வேண்டும். இந்த துதி போதாது, இன்னும் ஆழமாய் துதிக்கின்ற, மனப்பூர்வமாய் துதிக்கின்ற, அவரை உயர்த்துகின்ற, அவரை கனப்படுத்துகிற அனுபவத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் துதிக்கிற இடத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வருவார். துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எங்கே 2-3 பேர் ஒன்றாய் கூடியிருக்கிறார்களோ அங்கே இருக்கின்றார். எங்கே அவருடைய நாமத்தை
துதிக்கின்றோமோ அந்த இடத்தில் தான் அவர் வர முடியும். அப்ப துதி இல்லாத பட்சத்திலே, ஆராதனை இல்லாத பட்சத்திலே அவரை நாம் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா இஸ்ரவேல் மக்களை அவர் பாதுகாப்பதற்கு மனதாயிருந்தார். கோழிதன் குஞ்சுகளை செட்டையின் கீழே அணைத்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தர நான் உங்களை பாதுகாக்க மனதாயிருந்தேன். உங்களுக்கோ எப்படிட்டு மனம் இல்லாமல் போயிற்று. அவருடைய பாதுகாப்பை, அவருடைய பராமரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை. பிரச்சனை வரும்போதெல்லாம் பாதுகாக்கிறவரை அறியவில்லை. பிரச்சனை ஏன் அறியவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே துதி இல்லை. எனவே அவருடைய வாழ்க்கையிலே உங்கள் வீடு பாழாக்கிவிடப்படும் என்று சொன்னார். உங்கள் வீடு என்றால் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. என்னுடைய பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் தேவனுடைய ஆலயம் பாதுகாக்கப்பட முடியாது. என்னுடைய பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை பாதுகாக்க முடியாது. என்னுடைய பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் உங்கள் உடைமைகள் பாதுகாக்கப்பட முடியாது. இதைத்தான் நாம் 79ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். எங்களை அயலாரிடத்தில் ஒப்பு கொடுத்தீர், அவர்கள் எங்களை நிந்தையாகவும் எங்களை வீழ்த்தினார்கள், எங்களை அழித்தார்கள், எங்களை பாழாக்கினார்கள், நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் என்று அங்கே அறிக்கை செய்கிறதை நாம் பார்த்தோம். அப்படியானால் பிரியமானவர்களே, சோதரன் தேவனுடைய பாதுகாப்பு இந்த மக்களுக்காக மனதாயிருந்தார். இவர்களோ என்ன செய்யவில்லை? பாதுகாப்பை விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அப்படியே என்ன செய்தார்கள்? தங்கள் மனம் போல காணப்பட்டார்கள். தேவனை துதிக்க முடியாதவர்களாய், அவரை ஆராதிக்க முடியாதவர்களாய் காணப்பட்டார்கள். இதைத்தான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகின்றார். வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். அவர்கள் தேவனை அறிந்தார்கள். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தேவன் உண்டு என்று அறிந்தார்கள். தேவனிடத்திலிருந்து கிறிஸ்து வந்தவர் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் மனதார தேவனை துதிக்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நாமும் இன்றைக்கு மனதார தேவனை துதிக்க முடியாதவர்களாய் இருப்போம் என்றால், ஆராதிக்க முடியாதவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் இருளடைந்து விடும். நம்முடைய இருதயம் உணர்வில் இருந்து விலகி போய்விடும். ஆமென். தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை, நம்மை பராமரிக்கிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கிறது. அவருடைய செட்டை அவ்வளவு மகிமையான ஒன்று. அவருடைய பாதுகாப்புக்குள்ளே தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். இஸ்ரவேலரை, அந்த தேசத்தை தம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வைக்க தேவன் எத்தனையோ தடம் ஆசையா இருந்தும் அவர்களுக்கோ என்ன ஆகிவிட்டது? மனதில்லாமலே போய்விட்டது. ஆமென். காரணம் என்னவென்றால் அவரை அவர்கள் என்ன செய்யவில்லை? துதிக்கவில்லை, அவரை மகிமைப்படுத்தவில்லை, அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பயம், அவரை குறித்த பயம் இல்லாமல் போகிறதோ, துதிப்பதற்கு மனம் இல்லாமல் போகிறதோ, ஆராதிப்பதற்கு வாஞ்சை இல்லாமல் போகிறதோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும். எனவே நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சோதர நியாயாதிபதி நாட்களிலே மக்கள் பயம் இல்லாமல் இருந்தார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனவன் தந்தன் மன விருப்பத்தின்படியே என்ன செய்தானா? கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சோத்ரம். அவர்கள் தெய்வ பயம் இல்லாதபடிக்கு, தேவனுடைய தெய்வத்தை குறித்த ஒரு சிந்தை இல்லாதபடிக்கு அவர்கள் காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதை நீங்கள் வாசியுங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகங்கள். அவனவன் தந்தன் பார்வைக்கு சரிபோனபடியே செய்தான். அல்லேலூயா.
ராஜா இல்லை, அவனவன் தந்தன் பார்வைக்கு சரிபோனபடியே செய்தார். நம்மை உருவாக்கின ஒரு தேவன் உண்டு, நம்மை படைத்த கர்த்தர் உண்டு, நாம் அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற பயமே இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் 21 அதிகாரம் கடைசி வசனத்திலும் பார்க்கிறோம். நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தந்தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி பயமே அற்றுப்போன, ஆராதனை அற்றுப்போன, துதி அற்றுப்போன ஒரு காலத்திலே எனக்கு பயப்படுகிறவர்கள் யாராகிலும் இருக்கிறார்களா என்று தேவன் பார்த்தார். என்னை துதிக்கின்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா, என்னை ஆராதிக்கிறவர்கள் யாராகிலும் இருக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் பார்த்தார். யாருமே இல்லை. ஒருவரை தான் கர்த்தர் என்ன செய்தார்? கண்டுபிடித்தார். வேதம் சொல்லுகிறது, மல்கியா 4:2, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். சோத்ரா. அந்த அவனவன் சரிபோன, தன் பார்வைக்கு சரிபோனபடியே போனான். தேவனை துதிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை, மகிமைப்படுத்தவில்லை. மக்கள் பாதுகாப்பை இழந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் ஒருவருக்கு அன்றைக்கு தேவனுடைய செட்டை, பாதுகாப்பின் செட்டை விரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சோத்ரா. அவருடைய செட்டை எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் ரூத் 2 அதிகாரம் 12 வசனத்தை வாசியுங்கள். ரூத்தின் புஸ்தகம், அந்த நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புஸ்தகத்தையே நம்ம பார்க்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அப்ப அவருடைய பாதுகாப்பின் செட்டை யார் பயந்து வருகிறார்களோ, யார் துதித்து ஆராதிக்கிறார்களோ அவர்களை மூடிக்கொள்வதற்கு அந்த செட்டை இன்றைக்கும் அவர்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பதற்கு, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இன்றைக்கும் ஆயத்தமாக என்ன செய்கிறது? இருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அபாத்திரராய் போன ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்து இயேசுவே பிறப்பதற்கு முக்கியமான ஒரு சந்ததியாக இந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த சட்டைக்குள்ளே வாங்க வாங்கன்னு சொல்லி எத்தனை பேரையோ அரவணைக்க கர்த்தர் கூப்பிட்டாலும் அவனவன் தந்தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். துதிப்பதற்கு ஆள் இல்லை. சரிபோன அவனுடைய மனசின்படி ஜீவித்தான். ஆராதிப்பதற்கு ஆள் இல்லை. அவரவர் மனசின்படி ஜீவித்தார்கள். ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு, சொல்லுவதற்கு ஆள் இல்லை. எல்லாரும் அவரவர் பார்வைக்கு போனார்கள். ஆனால் இவளோ, உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம், நீர் மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டு அந்த கிறிஸ்துவை குறித்த வைராக்கியத்தோடு அவள் வந்ததினாலே கர்த்தர் அந்த செட்டையை அவள் மேலே விரித்தார் என்பதையும், அந்த செட்டைக்குள்ளே அவள் வந்துவிட்டாள் என்பதையும் போவாஸ் அன்றைக்கு கண்டுபிடித்து விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பு நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய செட்டை இன்றைக்கும் துதிக்கிற இடத்திலே, பிரசன்னம் வருகிற இடத்திலே மிக பெரிதாக விரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரம் 7 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கேருபீன்கள் பெட்டிகள் இருந்த ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அந்த தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அந்த கேருபீன்கள் தங்களுடைய செட்டைகளை மகிமையாக விரித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பாக அது வைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறபடியினால் அந்த பிரசன்னத்தை அந்த கேருபீன்கள் சூழ்ந்து பாதுகாக்கிறது. அப்படியானால் தேவனை ஆராதிக்கிற, துதிக்கிற இடங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயமாக என்ன செய்யும்? உண்டாகும். அல்லேலூயா. அப்ப இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு தேவனை துதிக்காமல், ஆராதிக்காமல் பாதுகாப்பை இழந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் துதிக்கிற ஒரு காலம் வந்தது. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஒரு காலம் வந்தது. அதை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கின்றோம். 21 அதிகாரம்
8-9 வசனத்தை வாசிப்போம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வருகிறவர் ஸ்தோத்திர, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? காணவே மாட்டீர்கள், என்னை பார்க்கவே மாட்டீர்கள் என்று சொன்னார். இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்கள், இந்த யூத ஜனங்கள், ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்தாலும் துதித்தாலும் ஏதோ பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும் அவரை ஆராதித்தார்கள். மற்றவர்கள் அவரை தேவன் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ளாமல், ஆராதியாமல், மகிமைப்படுத்தாமலே இருந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் ஊழியங்களையும் செய்து தன்னுடைய ஊழிய பயணத்தை நிறைவேற்றி சிலுவைக்கு செல்லுவதற்கு முந்தின நாளிலே, அல்லேலூயா, முந்தின நாளிலே அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், சிந்தை அவர்கள் இருதயத்திற்குள்ளே எழும்பி வரக்கூடியதாக இருக்கின்றது. அன்றைக்கு ராஜாக்கள் கழுதையின் மேலே எருசலேம் நகரத்திலே வரும் பொழுது, அல்லது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வரும்போதோ, அல்லது யுத்தத்தில் வெற்றி பெற்று ராஜாக்கள் கழுதையின் மேலே வரும் பொழுதோ, ஒரு மிகப்பெரிய திரளான கூட்ட ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள், ஆரவாரிப்பார்கள், எங்கள் ராஜா வாழ்க என்று சொல்லி. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் அப்படி அந்த ராஜாக்களை போல அவர் கழுதையின் மேலே வந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றை புரிந்து கொண்டார்கள், இவர்தான் எங்களுடைய ராஜா, இவர்தான் எங்களுடைய மீட்பர், இவர்தான் எங்களுடைய இரட்சகர் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு வந்து, ஒரு சிந்தை வந்து, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் ஆரவாரித்த பொழுது, ஆர்ப்பரித்த பொழுது, மகிமைப்படுத்திய பொழுது, புகழ்ந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. 10 வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இப்போ நகரமே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டது. இதுவரைக்கும் இந்த கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்ற அந்த வார்த்தை தொனிக்காத வரைக்கும் மக்கள் அவரை யாருன்னு அறிய முடியலை. இந்த வார்த்தை இப்பொழுது எல்லாரும் ஏகோபித்து சொல்ல 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 இவர் யார் என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் சொன்னாங்க, இவர் தீர்க்கதரிசி, அல்லேலூயா, இவர் ராஜா என்று சொல்லி கிறிஸ்துவை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். முழு மனதோடு அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து விட்டது, இவர்தான் எங்களுடைய ராஜா, இவர்தான் எங்களுடைய இரட்சகர் என்று சொல்லி அவர் அறிய ஆரம்பித்தார்கள். அப்படியானால் பிரியமானவர்களே, துதி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவை நாம் தெளிவாக என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். நீங்கள் நன்றாக துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினால்தான் உங்கள் வாழ்க்கையில் அவரை நீங்கள் அற்புதம் செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக, அல்லது உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறவராக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். துதிக்காவிட்டால் என்னுடைய பிரச்சனையை இந்த மனிதன் தான் தீர்த்து வைப்பான், இந்த மனிதன் தான் என் பிரச்சனைக்கு ஒரு மருந்தாக இருப்பார், அல்லது இவரால் தான் என்னுடைய கடன் பிரச்சனை தீரும் என்று நாம் உலக மனிதர்களையே நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் கிறிஸ்துவை மட்டும் நாம் உண்மையாக ஆராதிப்போம் என்றால், மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் யார் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ளுவோம். இன்றைக்கு அவரை துதிக்கிற துதிதான் அவரை புரிந்து கொள்வதற்கும் விளங்கி கொள்வதற்கும் காரணமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் துதித்தாலும் சிலர் துதியாமல் இருந்தார்கள். வாசித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசி. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு
ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ திரளான மக்கள் அவரை துதித்து கொண்டே இருந்தார்கள், ராஜாவென்று அங்கீகரித்தார்கள். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் அந்த துதியின் சத்தத்தை என்ன செய்யவில்லை? விரும்பவே இல்லை. அந்த துதியின் சத்தத்துக்கு விரோதமாக இயேசுவினிடத்திலே போய் கேட்டார்கள். இப்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் சத்தம் போட்டு உம்மை துதிக்கிறார்களே, ஆராதிக்கிறார்களே, வாயை திறந்து துதிக்கிறாங்களே, இதெல்லாம் நீர் என்ன செய்கிறீரா? விரும்புகிறீரா? அதற்கு அவர் என்ன சொன்னார்? ஆம், விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் துதிப்பதற்கே விரும்புவதில்லை. சபையில் எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ, எவ்வளோ பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமோ, எவ்வளவு மௌனமாக இருக்க முடியுமோ, அதில் ஒரு வைராக்கியமாக வெறியாக இருக்கிறாங்க. இவங்க கர்த்தரை அறிய முடியுமா? அந்த பரிசுத்தருடைய வல்லமையை புரிய முடியுமா? அவருடைய அற்புத செயலை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. எந்த அளவு வாயை திறந்து நாம் துதிக்கிறோமோ, ஸ்தோத்தரிக்கிறோமோ, எந்த அளவு நல்ல பாட்டு பாடுகிறோமோ, ஆராதனையிலே கூடி வரும்போது ஒருமித்து பாடுகிறோமோ, வீடுகளிலே கூடி வரும்போது ஒருமித்து பாடுகிறோமோ, தனிப்பட்ட முறையிலே வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடுகிறோமோ, அப்பொழுது தான் தேவனுடைய வல்லமையை அறிய முடியும். நம்முடைய தேவன் நமக்காக என்ன செய்ய நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவன் நமக்காக என்ன செய்வார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துதிக்காத வரைக்கும் அவரை விளங்கிக் கொள்ளவே முடியாது. துதியிலே எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தை இந்த 2ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல எடுத்து வாசியுங்கள். தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். சத்துருக்களை அடக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், பகைஞரை பலிகாரனை அடக்கி போட வேண்டும் என்று சொன்னால் வேற வழியே இல்லை. யாரு? துதிதான், ஜெபந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சவுலை பாருங்கள், ஒவ்வொருவரையும் பிடித்து சிறையில் போட்டுக்கொண்டு வந்தான், ஒவ்வொருவரையும் துன்புறுத்தினான். ஆனால் மக்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கடைசியாக என்ன செய்யணும்? பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அனனியாவை வீட்டில் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடிக்கிட்டே இருக்கிறான். இந்த பகைஞன், இந்த சவுலாகிய பலிகாரன், ஆண்டவரே இங்கேயும் வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி துதிக்க ஆரம்பித்த உடனே, ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நடந்தது என்னன்னா, அனனியாவுக்கு தெரியாத அவன் ஜெபாரையில் இருக்கிறான். ஆண்டவர் மத்தியானம் 12 மணிக்கு அவனை அதைவிட பேரொளியினால் அவன் முகத்தில் வீச செய்து அவனை தமஸ்குவுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண வச்சுட்டார். அல்லேலூயா. அனனியா அங்கே ஜெபம் பண்ண வச்சுட்டு அனனியாட்ட வந்து பேசுகிறார். அனனியாவே, தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்ன ஒரு மனுஷனை போய் தேடு, அவன் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியாவுக்கு பயம் வந்தது பாருங்க. ஆண்டவரே, அவன் இங்கேயும் நிருபங்களை கேட்டு வாங்கியிருக்கிறான், எங்களை அழிப்பதற்கு கொல்லுவதற்கு பயப்படாதே, கடைசி இலக்கு உன்னை தான் அவன் தொடர வந்தான். ஆனால் உன்னுடைய துதியும் உன்னுடைய ஜெபமும் அவனை நான் அங்கேயே சந்தித்து விட்டேன், அவனை அங்கேயே நான் பிடித்து விட்டேன். இப்பொழுது அவன் ரட்சிக்கப்படணும், இப்பொழுது அவன் மனம் திரும்பணும், அவன் அபிஷேகம் பெறணும், அவன் ஞானஸ்நானம் பெறணும். இங்கே துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற நீயே போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் நீ செய் அப்படின்னு கர்த்தர் அவனை அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. அப்போ துதிக்கிற பிள்ளைகளை கொண்டு, ஜெபிக்கிறவர்களை கொண்டு பகைஞனை கர்த்தர் சந்திக்கின்றார், பழி வாங்க வருகிறவர்களை சந்திக்கின்றார். அவர்கள் பேசினால் அவர்களுடைய வாயை கட்டி போடுகிறார். அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் கிரியை செய்து கர்த்தர் ரட்சிக்க வேண்டியவர்களை ரட்சிக்கவும், சிட்சிக்க வேண்டியவர்களை சிட்சிக்கவும், உணர்த்த வேண்டியவர்களை உணர்த்தவும் இன்றைக்கு துதியின் வல்லமையினால் தானே செய்ய முடியுமே தவிர வேறு ஒன்றினாலும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, துதி அவ்வளவு மேன்மையானது. இதை இன்னொரு இடத்துல இயேசு சொல்லுவார், நீங்கள் துதிக்காவிட்டால் இந்த கல்லுகளே என்ன செய்யும்? துதிக்கும். பார்த்தீங்களா, பாலகரை துதிக்க வச்சிருக்கிறேன்னா, அப்படியே பெரியவர்களாகி நீங்கள் துதிக்காமல் போனால் இந்த கல்லுகள் கூட என்ன செய்யும்? தேவனை கூடும் என்று கூப்பிடும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் பிரியமானவர்களே, துதி என்பது அவ்வளவு மேன்மையான ஒன்று. அப்போ துதிக்க துதிக்க எருசலேம் நகரத்தார் அத்தனை பேரும்
இவர்தான் எங்கள் ராஜா, இவர்தான் எங்கள் மீட்பர் என்பதை அன்றைக்கு அறிய முடிந்தது. ஆனாலும் அவர் எருசலேம் நகரத்திற்காக வைத்திருக்கிற பாரத்தை அநேகரால் அறிய முடியாமல் போய்விட்டது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி. ஆனால் அவர் கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதை யாருமே என்ன செய்யவில்லை, அன்றைக்கு பார்க்கவே இல்லை. எல்லாரும் ராஜா ராஜான்னு ஆர்ப்பரிச்சாங்க. ஆனால் இந்த நகரத்துக்கு சம்பவிக்க போகின்றதை ஆண்டவர் பார்த்து, வர நாட்களில் சம்பவிக்க போகிறதை கண்டு பார்த்து அழுது கொண்டிருந்தார். யாராயிலும் ஒருவர் கூட ஆண்டவரே உம்முடைய கண்களில் ஏன் இந்த கண்ணீர் என்று கேட்கவில்லை. அல்லேலூயா. பிரியமான, இன்னும் துதிக்கும் போது, இன்னும் நெருங்கும் போது தான் அவருடைய பாரத்தை, அவருடைய தரிசனத்தை, அவருடைய வாஞ்சையை நம்மால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய பாரத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. புரிய வேண்டிய அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் எங்கேயோ ஒரு தூரத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இன்னும் துதியினாலே, ஸ்தோத்திரத்தினாலே, ஆராதனையினாலே அவர் பக்கத்திலே நெருங்க நெருங்க தான் நாம் அவரை அறிய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தும், இந்த செயல்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தும் அவருடைய சீசர்கள் கூட அன்றைக்கு சரியாய் இது எதற்காக நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. அதை நீங்கள் வாசியுங்கள். அவர்கள் எப்பொழுது அறிந்தார்கள் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. துவக்கத்தில் நடந்த காரியங்களை ஒன்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் போக போக, இந்த காரியங்கள் எல்லாம் செய்ததை எல்லாம், இப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதை அவர்கள் என்ன செய்தார்கள், விளங்கி கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். சகரியா 9ஆம் அதிகாரத்திலே அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இதோ எருசலேம் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரி, நீ ஆர்ப்பரி, உன்னுடைய ராஜா சாந்த குணம் உள்ளவராய், தாழ்மை உள்ளவராய், கழுதையின் மேலும் அதன் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை சகரியா தன்னுடைய நாட்களிலே சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் என்ன என்ன சம்பவிக்கணுமோ இந்த பூமியில எல்லாமே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவைகளின்படியே சம்பவித்தது. அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் ஒன்றுக்கு பின்னாக முரண்பாடாக செய்யாமல் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சகலத்தையும் வரிசை கிரமமாக நிறைவேற்றினார். நிறைவேற்றி முடித்து சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து சென்றார். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, சீசர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன அறிந்தார்கள் என்றால், நம்மை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு, நம்மை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தவும் அவரை துதித்து ஆராதிக்கவும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள்.